வணக்கம். இன்னைக்கு என்ன பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேரு பிரபஞ்சம்னா என்ன? பிரபஞ்சத்திட்ட எப்படி கேட்கறது? நான் வேண்டுறதெல்லாம் பிரபஞ்சம் எப்படி நிறைவேத்தி குடுக்கும்? அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. அப்படி கேட்டுட்டு இருக்குள்ள, நம்ம சொல்ற ஒரே ஒரு பதிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரபஞ்சங்கிறது நீங்க எதை கேட்டாலும் கிடைக்கும். பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க எதை கேட்டாலும் கிடைக்கும். அது என்ன சார் எதை கேட்டாலும் கிடைக்கும்? அப்போ நம்ம நல்லதை கேட்கணும், கெட்டதை கேட்கணும் 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, நீங்க மனசுல எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவ் திங்கிங் பண்றீங்களோ, அப்பதான் பிரபஞ்சத்துக்கிட்டே நீங்க முறையிடவே முடியும். நெகட்டிவ் திங்கிங் வச்சுக்கிட்டு கண்டிப்பா பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க என்ன கேட்டாலும், எவ்வளவு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் கண்டிப்பா உங்களுக்கு அது கிடைக்காது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் இப்ப இன்னைக்கு இந்த வீடியோல மேனிஃபெஸ்டேஷன் பண்றத பத்தி நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா என் வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை வச்சுதான் இந்த மேனிஃபெஸ்டேஷனை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில இப்போ அதிகாலை ஒரு 3ல இருந்து ஒரு 5 மணி வரையும் நீங்க எந்திரிக்கிறீங்கன்னா, அந்த டயத்துல தான் நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். அப்படி அந்த டயத்துல நீங்க பர்டிகுலர் பண்றப்போ பிரபஞ்சத்தோட காஸ்மிக் எனர்ஜி அதிகமா ரிசீவ் பண்றதுக்கு இந்த எர்த்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த நேரம் நீங்க பண்றப்போ பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு விதியானது உங்களோட எண்ண அலைகளை ஒத்து ஈர்க்க ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்ல வகையில மட்டும்தான் அந்த நேரம் நினைக்கணும். நீங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத ஒரு வேர்டு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நான் நன்றாக இருக்கிறேன், நான் தூய்மையாக இருக்கிறேன், நான் சுத்தமாக இருக்கிறேன், என்னை சுற்றி நல்ல வைப்ரேட்கள் இருக்கிறது, இப்படின்னு நல்ல விஷயங்களை மட்டும்தான் சொல்லணும். அப்படி நல்ல வார்த்தைகளை சொல்லணும். நீங்க எதை கேட்குறீங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ நான் ஒரு வீடு கட்டி விட்டேன், நான் ஒரு வீடு கட்டி விட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். நான் ஒரு வீடு கட்டிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். அதை விட்டுட்டு எனக்கு வீடு வேணும் அப்படின்னு நீங்க பிரபஞ்சத்திட்ட எப்பவும் கேட்கவே கூடாது. உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா அதை உங்க மனசுக்குள்ள முதல்ல அது நடந்துட்டதா ஃபர்ஸ்ட் நீங்க கற்பனை பண்ணுங்க. அதுக்காகவே டெய்லி இப்போ ஒரு காலையில ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு நீங்க அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்கன்னா, தொடர்ந்து அதே டயத்துல அடுத்தடுத்த நாளும் நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். ஒரே பதிவை பண்ணீங்கன்னா மட்டும் போதும். நீங்க அதாவது ஒரே சுவிட்ச் வேர்டு தான். இப்போ எனக்கு வீடு வேணும் அப்படின்னா, நான் புதிய வீடு கட்டிவிட்டேன் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்க பதிவு பண்ணணும். எனக்கு இப்போ கார் வேணும் அப்படின்னா, நீங்க எனக்கு கார் மட்டும்தான், நான் கார் வாங்கி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க பதிவு பண்ணணும். அப்படி இல்லைன்னா, எனக்கு தொழில் நல்லா விருத்தி ஆகணும் அப்படின்னா, நான் பெரிய முதலீட்டாளர்களா இருக்கிறேன், நான் பெரிய முதலாளியாக இருக்கிறேன், என் நிறுவனத்தில் பன்மடங்கு லாபம் இருக்கிறது அப்படின்னு பாசிட்டிவா மட்டும்தான் நீங்க சொல்லணும். ஆனா இதுல ஒரு சூட்சமும் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், அப்படி நீங்க பாசிட்டிவா நீங்க அப்ரோச் பண்ணிட்டு அந்த டே ஃபுல்லா அதை பத்தி திங்க் பண்ணாம விட்டுறணும். இப்ப 4 மணிக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க பாசிட்டிவ் மைண்ட்ல மட்டும்தான் இருக்கணும். நீங்க பாசிட்டிவ் மைண்ட் இல்லாம இப்ப வெளியில போயிட்டு, இப்போ உங்கள்ட்ட பணத்தை கேட்டிருக்கீங்க மேனிஃபெஸ்டேஷன்ல, வெளியில போய் எனக்கு பணம் இல்ல, எனக்கு பணம் 10 பைசா கூட இல்ல, 5 காசு கூட இல்ல அப்படின்னு நீங்க கம்யூனிகேட்ல நீங்க சொல்லும் போது அந்த பேட் வைப்ரேட் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த பாசிட்டிவ் வைப்ரேட் மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சு வச்ச வைப்ரேட்டை டாமினேட் பண்ணி நடக்க விடாம பண்ணிடும். இதனால தான் நிறைய பேருக்கு சக்சஸ் ஆகாம அவங்க இதெல்லாம் சும்மா சொல்றாங்க, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நிறைய பேருக்கு அது இருக்கு. நம்ம ஒரு விஷயத்த நீங்க நினைக்கும் போது அதை அதுக்காகவே உங்களோட முயற்சியை எல்லாத்தையுமே உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கணும். இப்போ ஒரு தேர்வு எழுத போறாங்க. இப்போ தேர்வு எழுதுறாரு ஒருத்தர். தேர்வு எழுதக்குள்ள மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு எழுதுனா தேர்வு நல்லா எழுதணும்னு நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணா எப்படி தேர்வு எழுத முடியும் அப்படிங்கிறாரு. மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிரபஞ்சத்தோடு பேசுறீங்க. பிரபஞ்சம் நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை நிறைவேற்றி கொடுக்க ரெடியா இருக்கு. ஆனா பிரபஞ்சத்திட்ட சொன்னா மட்டும் போதுமா? நான் எதுவும் ட்ரை பண்ண வேணாமான்னு கேட்டா கண்டிப்பா ட்ரை பண்ணணும். ஏன் சொல்றேன்னு கேளுங்க. நம்ம
முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்போ முயன்றால் சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. அப்போ பிரபஞ்சத்தை வந்து நமக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க எண்ண அலைகள் எல்லாமே வந்து நான் இதை அடைந்து விட்டேன், அதாவது உன்னை வந்து நீங்க கற்பனை பண்ற விஷயத்த நீங்க அடைஞ்சிட்டேன்னு சொல்லிடுறது. அப்போதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த ஈர்ப்பு தத்துவத்தின் அடிப்படையில உங்க எண்ண அலைகளை அது பாசிட்டிவா எடுத்துக்கும். நீங்க அதை விட்டுட்டு எனக்கு வந்து வேலை எப்ப கிடைக்கும், எனக்கு வந்து பணம் எப்படி கிடைக்கும், நான் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, எனக்கு பணத்தை கொடு, எனக்கு வந்து கோடி ரூபா கொடுனா இந்த பிரபஞ்சத்திற்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க எதா ஆகிட்டீங்க அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டு தான் பிரபஞ்சத்துக்கிட்டே நீங்க பேச ஆரம்பிக்கணும். சரிங்களா? இதனால தான் நிறைய பேர் தோத்து போறாங்க. இப்போ ஒருத்தர் கேட்கிறாரு என்கிட்ட, ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டாரு என்கிட்ட. அவர் சொல்றாரு, சார் நான் வந்து மெடிடேஷன் பண்ணேன், தேர்வு வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், நானே ஒரு 50% தான் நான் மார்க் எடுப்பேன், ஆனா வந்து நீங்க மெடிடேஷன் பண்ணா மட்டும் நான் எப்படி அதிகமா மார்க் எடுப்பேன் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. நீங்க அதுக்காக படிக்க வேணாம், வீட்டுல தூங்குங்கன்னு நான் சொல்லல. நீங்க முயற்சி செய்யறத செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்போ இந்த மேனிபுலேஷனோட பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ, நினைச்சு மேனிபுலேஷன் பண்றீங்களோ, அந்த ஒரு பதில மட்டும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நீங்க மேனிபுலேஷன்ல எனக்கு வினா வந்து எளிமையா வரணும், எளிமையா வந்ததாகவும், அப்படி நான் நல்லா தேர்வு எழுதி வெற்றி கண்டேன் என்பதையும் நீங்க மனசுல நினைச்சு ஒரு மேனிபுலேஷன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அந்த நேரத்துல கேள்விகள், அந்த வினாக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க படிச்சதுல இருந்து எளிமையா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இதனால நிறைய பேர் சக்சஸ் பண்ணியிருக்காங்க. இது வினாக்கள், கேள்வி பதில்கள் மற்றும் தேர்ச்சிக்கு மட்டும் நான் சொல்லல. வாழ்க்கையில வந்து நம்ம பணம் சம்பாதிக்கணும், ஒரு வீடு கட்டணும், நம்ம ஒரு கார் வாங்கணும், எல்லா விதமான செல்வங்களும் நமக்கு வந்து சேர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அது நடந்துருச்சுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணணும். இது பார்க்க உங்களுக்கு டிஃப்ரெண்டா தான் தெரியும். என்னடா நடந்துருச்சுன்னு எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவேன். நடந்துருச்சுன்னு நீங்க நினைச்சுக்கிறதுல தப்பு இல்லைல்ல. அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காருல்ல, கனவு காணுங்கள்னு சொல்லியிருக்காருல்ல. அந்த கனவுக்கு நீங்க உயிர் கொடுக்கணும். அந்த கனவுக்கு உயிர் கொடுப்பதுதான் நீங்க பிரபஞ்சத்தோடு மேனிபுலேஷன் பண்றது. அந்த உயிரை வந்து பிரபஞ்சம் கொடுக்கும். நீங்க கற்பனையை மட்டும் கொடுங்க, கற்பனைக்கான உயிரை வந்து பிரபஞ்சம் கொடுக்கும். எப்பொழுதும் பிரபஞ்சத்திற்கு நீங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. பிரபஞ்சம் நமக்கு கட்டுப்பட்டதுதான் பிரபஞ்சம். நம்ம என்ன சொன்னாலும் பிரபஞ்சம். அதே போல நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அந்த விஷயத்துக்காக எனக்கு ரொம்ப நன்றி, அந்த காரியம் கைகூடியதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு சொல்லி நீங்க நன்றி உணர்வை தெரிவிக்கணும். அப்படி தெரிவிக்கும் போது பிரபஞ்சம் ஒத்த அலைகள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஈர்ப்பு விதியை அப்படியே உள்வாங்கிக்கிட்டு உங்களுக்கு மென்மேலும் அந்த அதிர்வலைகளை, பாசிட்டிவ் அதிர்வலைகளை உங்களுக்கு வழங்கிக்கிட்டே இருக்கும். உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு ஆறா மாரி சூழ்ந்து இருக்கும். நீங்க எப்பயும் ஒரு ஒளி பெற்றவர்களா மாறி இருப்பீங்க. சரிங்களா? இப்போ இந்த வீடியோல பாத்தீங்க, பிரபஞ்சத்தோட எப்படி வந்து நம்ம மேனிஃபெஸ்டேஷன், அதாவது பிரபஞ்சத்தோடு எப்படி பேசி பதிவு பண்றது அப்படின்னு இந்த வீடியோல பாத்தீங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தை பத்தி ஒவ்வொரு தகவலும் சின்ன சின்ன கிட்ஸா நான் தரேன். நீங்க அடுத்தடுத்து இந்த வீடியோவை பாருங்க. நீங்க உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சு ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. இது மட்டும் இல்ல, ஹெல்த் வீடியோ எல்லாமே நம்ம இதெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல ஹெல்த் சம்பந்தமா விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தனியா நீங்க வந்து சப்போர்ட் கொடுங்க. ஓகேங்களா? அடுத்த இனிய ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரபஞ்சத்திற்கு நன்றி.